பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? ஹalleluya. நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யோசனையில் பெரியவரே தகப்பனே அப்பா, சகல கனமும் மகிமையும் துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறீரே தகப்பனே அப்பா. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா. மரித்து போய் 3 நாள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலை மரித்து போனதாய் செத்து போனதாய் நாறிக்கொண்டு கிடைக்கிறதோ அந்த எல்லா சூழ்நிலைகளை மாற்ற தேவரீர் நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே அப்பா. தண்ணீரை திராட்சை ரசமாக ருசியுள்ள ரசமாக மாற்றின தேவன் அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே அப்பா தேங்கி கிடக்கிறதான காரியங்கள் முடியுமா முடியாதா என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்ற நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று வேத வசனத்தில் இருக்கிறது அப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. ஹalleluya. 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 உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் நம்புகிற காரியம், நாங்கள் விசுவாசிக்கிற காரியம் அது எங்கள் தேவனால் ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹalleluya. ஹalleluya. நன்றி 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 அப்பா. அந்த நாளின் ஆராதனையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. துதி வேலையை பாடல் வேலையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா நீரே பொறுப்பெடுத்து எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஹalleluya. நீரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. நாங்கள் அப்பிரயோஜனமான பாத்திரமாய் இருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. செய்தி வேளையில் நீர் எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய பிரசன்னம் நுகங்களை முறிக்கிறதான உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் சுவாமி அப்பா. எங்களை நிரப்பட்டும், எங்களை ஆட்கொள்ளட்டும், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய பலிபீடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே அப்பா. குற்றங்குறைகள் எல்லாம் தேவரீர் தயவாய் மன்னித்து அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சந்தோஷத்தோடு வரவேற்கிறேன். ஹalleluya. என் நாமத்தினாலே எங்கு 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி தன்னை தரை மட்டும் தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க அவரை கொண்டாட வந்திருக்கிறோம். ஹalleluya. 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 ஆமென். ஓயாமல் துதித்து நம்முடைய வாழ்நாள் நாம் கர்த்தரை உயர்த்தி பாடி ராஜாதி ராஜாவை கொண்டாட போகின்றோம். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கர்த்தர் நமக்கு
நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். சத்துருவை மிதிக்க, எதிரிகளை அடக்க இயேசு கிறிஸ்துவின் நாமமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்துகிற தேவன், நம்மளை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயே கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. அவர் இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது மேளம் தருவார், புது மேளம் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது மேளம் தருவார், புது மேளம் தருவார். கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. நான் உன்னை கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் எல்ரோய் என்று அழைக்கப்படும் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். உன் விண்ணப்பத்தை, உன் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சன்னா, ஓ சன்னா, ஓ சன்னா.
நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயம் என்னை எப்படி கொண்டாடுகிறது, இந்த இருதயம் எப்பொழுதெல்லாம் என்னை துதித்து என்னை குறித்து ஏங்குகின்றது, எப்பொழுதெல்லாம் என்னோட பிரசன்னத்திலேயே வாழ்கிறது என்று தேவன் நம்மை கண்ணோக்குகிறார். ஹalleluya, ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிறவன் பாக்கியவான். ஹalleluya. அப்படியாக அந்த வசனத்தை கொண்டு தேவன் நீ சகலமும் செய்ய வல்லவர் தகப்பனே என்று தேவனை உயர்த்தி பாடுவோம். ஒரே ஆயுதம் தேவனுடைய வசனமே. ஹalleluya. அற்புதம் செய்திடுவே உன்னை
இந்த உலகத்தில் இருப்பவர்கள் காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நிகரான பிரச்சனைகளோ கர்த்தருக்கு நிகரான எந்த ஒரு காரியம் எந்த ஒரு சூழ்நிலையுமே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை ஆராதித்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அதுதான். ஹல்லேலூயா. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் தான் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளால் நம்முடைய வாழ்நாட்களை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் எல்லாம் மிகவும் செழிப்பானதாக கர்த்தருக்குள்ளே ஒரே ஒரு வாழ்க்கை அது பிரயோஜனமானதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு யூதருடைய பண்டிகை 5786. இந்த வருடத்திலே 5786வது வருடம் யூதருடைய பண்டிகை. இந்த பண்டிகை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து பார்த்துட்டு சில தேவன் கொடுத்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் வந்து இந்த பண்டிகைக்கு போகும்படியாக இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். இது 1வது வசனத்திலிருந்து கூட நம்ம வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். கலிலேயாவிலேயே அவர் சஞ்சரித்து வந்தார். ஏன்னா யூதேயாவிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக அவர்கள் எத்தனம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அடுத்தது, யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. யூதருடைய கூடார பண்டிகை இங்கே சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். இங்கே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ அற்புதம் செய்கிறீங்க, இவ்வளோ மிராக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மிராக்கள்லாம் மக்கள் எல்லாம் பார்க்கணும், மக்கள் எல்லாம் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை வந்து சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இப்படி நீங்க அற்புதத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா மறைவா செஞ்சினா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, நீ வெளியரங்கமா செய்யணும், வா போய் செய்ய அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலை என்ன எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. நம்ம வேலை என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை என்ன வரல ஏன்னா. ஆனால் உங்கள் வேலை என்ன, எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இப்படி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் வேலை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குது. உங்கள் வேலை என்ன, நம்ம வேலை என்ன, நம்ம சுயமான நம்ம வேலைக்கு போகணும், வரணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சொத்து சேர்க்கணும், இதுதான் நம்ம வேலை. அது எப்போவும் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என் வேலை இன்னும் வரல. எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் உண்டு. பிரசங்கி 3:1 8 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு என்பதை அங்கே வாசிக்கலாம். 1-2 வசனங்களை கூட வாசிங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 1 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று இங்கே பிரசங்கியில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதை போலத்தான் இயேசு கிறிஸ்துவு வருவதற்கு, அவர் போகுவதற்கு இன்னும் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜனங்களை அனுப்புகிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 7. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அடுத்தது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. பாருங்க, நம்மளுடைய கிரியைகள்லாம் பொல்லாததாக இருக்குது. ஆனால் அது தப்புன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. சொல்லும் பொழுது நான் கெட்டவனா தெரியுறேன், நீங்கள் நல்லவனா தெரியுறீங்க. சரிங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் மாறுபாடாய் ஒருவன் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? தவறை சுட்டி காட்டும் பொழுது நம்மளை பொல்லாதவங்களாக ஆக்குறாங்க, அவங்கள நியாயப்படுத்தி காட்டுறாங்க. கரெக்டா? இதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த மாதிரி தான் தேவன் அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் நல்லதாகப்படுது. இன்றைக்கி அநேக சபைகளில் நடக்கிறன்னா காரியங்கள் என்னென்னா, யாரையும் குறை சொல்லிடக்கூடாது, குத்தம் சொல்லிடக்கூடாது. ஆமாம், பாஸ்ட்டு குத்தம் சொல்லி யாரையாவது வந்து பாஸ்ட் நல்லா பேசுகிற மாதிரி தான் பேசுவார். ஆனால் அவங்களுக்கு சிலவங்களுக்கு தப்பாக நடக்கும்பொழுது வந்து உணர்த்துவாங்க. பாஸ்ட்டு சொல்லுவார், உங்கள்கிட்ட ஆவி சரியில்லை அப்படின்பார். ஆவி சரியில்லை, ஆமாம் அப்படின்பார். தன்னுடைய குற்றத்தை திருந்துவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரியா? ஆவி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னாங்க. அசிஸ்டன்ட் பாஸ்ட்டு ஏதாவது தப்பு செஞ்சுருப்பார், ஏதாவது குறை இருக்கும். பாஸ்ட்டு கூப்பிட்டு கண்டிச்சா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து ஆளே இருக்காது, ஃபோனும் இருக்காது, சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். எங்கே பாருங்கள், பாஸ்டர் நான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா ஜெபம் பண்ண? ஆண்டவர் என்னை தனியாக சபை ஆரம்பிக்க சொன்னார். போச்சா? அது அப்படின்னு சொல்லி சில நடக்கிறத அந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. சொல்லுங்கள், அடுத்த வாசிங்க. நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள். என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்க, நான் இப்போ இந்த பண்டிகைக்கு போகிறதில்லை என்று சொன்னார். அடுத்த வசனம். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சென்டென்ஸ், இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை குறிக்கிறது. சரியா? பண்டிகைக்கு எல்லாம் வெளியரங்கமாக எல்லாம் போயிட்டாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக போனார்? அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, போய் பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு. மறைமுகமாக போய் அந்த பண்டிகைக்கு போகிறார். ஆனால் பண்டிகை போனால் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க தானே, தெரியும் தானே, வெளியரங்கமாக பார்ப்பாங்க தானே இயேசு கிறிஸ்துவ. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரு? மறைமுகமாக அந்த பண்டிகைக்கு போகிறாராம். ஏன் இந்த மறைமுகமாக அந்த பண்டிகைக்கு போகிறார்? சரி, இவ்வளோ தூரம் நம்மள்கிட்ட சொன்னாங்களே, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலைமையில் இருக்கிறாங்க? இன்றைக்கி பண்டிகைன்னா என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி பண்டிகைன்னா நல்லா கொண்டாட்டம், நல்ல குதூகலம், ஆட்டம் பாட்டம், இப்படி தான் இருக்குது பண்டிகைகள். இயேசு கிறிஸ்து மறைமுகமாக அங்கே போனார். வாசிங்க, முதல்ல அந்த வசனத்தை வாசிங்க. அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். அந்தரங்கமாக, மறைவாக அந்த பண்டிகைக்கு போனார். ஏன் தெரியுங்களா? பார்க்குறார் எல்லா மக்கள் எப்படி நடக்கிறாங்க, என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மறைமுகமாக போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா மக்களையும் அறிந்து கொள்வதற்கு. பாருங்கள், நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
11வது வசனத்திலிருந்து 16 வசனங்களை கூட நீங்கள் வாசிங்க. அதில் என்ன நடக்கிறது என்பதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். நெகேமியா எருசலேமுக்கு வந்து அங்கே நகரத்தை சோதனை செய்கிறார். இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் அந்தரங்கத்தில் ரகசியமாக போய் அங்கே சோதனை செய்கிறார். அங்கே மனிதனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வலு சர்ப்பத்தின் துறவை போல இருந்துச்சு. மனுஷனுடைய இருதயம் எல்லாம் குப்பை மாதிரி இருந்துச்சான். எல்லாம் ஆடல் பாடல் பொல்லாத சிந்தனைகள் நிறைந்ததாக இருந்துச்சு. அதை வாசிங்க, நெகேமியாவில் போட்டிருக்கும் பாருங்கள். அங்கே நெகேமியாவில் என்ன சொல்கிறாரு? 2வது அதிகாரம் 11லேருந்து வாசித்தீங்களே, வாசிங்க. என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. அவர் ஒரு குதிரையில் ஏறி போகிறாரு, போயிட்டு பார்க்குறாரு. ஒரு மிருகத்து மேலே ஏறி போகிறாரு. குதிரையில் தான் அந்த காலத்தில் போயிருப்பாங்க. போய் சுற்றி பார்க்குறாரு. அந்த இடத்தெல்லாம் எருசலேமின் நகரத்தை பார்க்குறாரு. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். பாருங்க, அக்கினியால் எரிக்கப்பட்ட அந்த அலங்கம். இந்த அலங்கம் எப்படி இருக்குது? நம்மளுடைய அலங்கம். இந்த அலங்கத்தை பார்ப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். உள்ளன்றதுக்கு பேர் அலங்கம். ஒவ்வொருடைய மனுஷனுடைய உள்ளமும் எப்படி இருக்குதா? அக்கினினால் சுட்டு எரிக்கப்பட்டு அது எப்படி இருக்கா? வீணாய் போய் கிடக்குதான் அலங்கம். இன்றைக்கு நம்மளுடைய அலங்கம் எப்படி இருக்கிறது? இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார், இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ரகசியமாய் அந்த பண்டிகைக்கு ரகசியமாய் அந்த இடத்துக்கு போய் ஒவ்வொரு மக்கள் பார்ப்பதையும் நினைப்பதையும் அங்கே பார்க்கிறார். அடுத்தது வாசிங்க. அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. இதே போலத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே மறைமுகமாக அந்த பண்டிகைக்கு வருகிறார். அங்கே எப்படி இருக்கிறாங்க மக்கள்? சீர்கெட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அதை வாசிங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 7வது 8, 9. இப்போ 8வது அதிகாரம் வாசித்தீங்களா? வசனம் 9லேருந்து வாசிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, 2 விதமான மக்கள் இங்கே இயேசுவை பார்க்கிறார்கள். ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் வந்து இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்கிற, வஞ்சிக்கிறவர் என்று சொல்கிற கூட்டத்தை பார்க்குற 2 விதமான கூட்டம். இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் 2 விதமான கூட்டங்கள் இருப்பதை காண முடியும்.
இயேசு கிறிஸ்துவை அவளோடு சந்திக்க வருகிற கூட்டம் ஒன்று இருக்கும். சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சர்ச்சுக்கு போகாமல் இருக்கக்கூடாது, போய் தான் ஆகணும் அப்படின்னு வர கூட்டம் ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிற கூட்டத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது தியாகம் இல்லாமல் தேவனுடைய காரியத்தை நம்மளால் செய்யவே முடியாது. அர்ப்பணிப்பு இல்லாமல் நம்ம தேவனுடைய காரியத்தை செய்யவே முடியாது. சார் பாருங்கள், நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தினந்தோறும் நாம் தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். காலம் ரொம்ப 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 கம்மியான வாழ்நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது வேணாலும் வரலாம். சரிங்களா? பாருங்கள், போர்க்களத்திற்கு செல்லும் குதிரை ஒருபோதும் கூத்தாடும் நிகழ்ச்சிகளில் அது என்ன செய்யாது? நடனம் ஆடாது. அது எப்பொழுதும் போர்க்களத்தில் இருக்கிற குதிரை எப்பொழுதும் விழிப்போடவே இருக்கும். அப்படி தட்டின உடனே குதிரை பறக்கும் சல்லுன்னு. ஏன்? யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு போர்க்களத்தில் நின்று கொண்டு இருக்கிற யுத்த குதிரைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். இப்போ கூடார பண்டிகை ரகசியமாக இயேசு கிறிஸ்து வருகிற காலம். சரிங்களா? ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த வருஷம்தான் கடைசி, எப்போ வேணாலும் இயேசு கிறிஸ்து வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள். சரி, ஓகே. ஆராதனையை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு, ஆராதனை ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். தேவனை ஆராதிப்பதற்காக தான் தேவன் நம்ம இப்போ உண்டாக்கினார். ஏன் மனிதனை உண்டாக்கினார்? பக்தி உள்ள சந்ததியை உருவாகுவதற்கு தான் மனிதனை படைத்திருக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல இது இல்லை, இந்த வசனம் மாறிச்சு. ரோமர் 12:1 வாசிங்க. ஆராதனையின் மேன்மை. இந்த மேன்மையை குறித்து தான் ரொம்ப முக்கியம். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் ஆராதிப்பதற்கு தான் தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். சரிங்களா? ரோமர் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிப்பது நமக்கு ரொம்ப நம்மேல் வந்த கடமையாக இருக்கிறது. ஆராதனையில் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி நமக்கு உதவி செய்தார், என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதுக்கு நன்றி சொல்லுவது ஆராதனையில் ஒரு பகுதி. அப்புறம் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை சொல்லுவது ஒரு பகுதி. தேவன் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படி ஆராதனையிலே தேவனை புகழ்ந்து பாடி அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் வர்ணித்து சொல்வது தான் ஆராதனையாக இருக்கிறார். ஆராதனை செய்வதற்கு நமக்கு புத்தி வேணும் அப்படின்னு சொல்கிறார் பவுல். எழுதும்போது ரோமருக்கு சொல்லும் போது எழுதுனா சொல்கிறாரு, வாசிங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை எப்படி இருக்குமா? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணுமா. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறதுனா, ஜீவ பலினா என்ன தெரியுங்களா? அந்த ஆடு உயிரோடு தான் இருக்கும், உயிர் போகாது. ஆனால் அது என்ன செஞ்சுக்கும்? துடிச்சிக்கிட்டே இருக்கும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்மளை தேவன் என்ன சொல்கிறாரு? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? உபத்திரமும் உங்களுக்கு இருக்கும். அந்த உபத்திரவத்திலையும் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தான் அது ஜீவ பலியாக அது நடக்குது. சரிங்களா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை எப்படி என்றால் ஜீவ பலியாக ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆராதனை என்றால் என்ன? நமக்கு பிரியமான ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் வந்து அர்ப்பணிப்பது தான் பிரியமான ஆராதனை.
தெரியுங்களா? தேவனை நமக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான் ஓடுவோம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காரியத்தை விட, இந்த நபரை விட எனக்கு நீங்கள் தான் முக்கியம். இந்தாங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை காட்டிலும், என் மனைவியை காட்டிலும் நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஜீவ பலியாக அந்த பிரியமானத ஒன்றை தேவனுக்காக விட்டு கொடுப்பது தான் அது புத்தியுள்ள ஆராதனை. சரிங்களா? பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இங்கே ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான். ஆடுகளை மேய்ச்சி தேவனுக்கு என்ன செய்கிறான்? பலி கொடுக்குறான் ஆடை. ஆனால் காயின் என்ன செய்கிறானா? பிற்பாடு தன்னுடைய நிலத்தில் விளைஞ்ச கனிகளை பழங்களை கொண்டு வந்து தேவனுக்கு ஆராதனை செஞ்சதை பார்க்குறோம். இதில் எது தேவனுக்கு பிரியமானதாக இருந்துச்சு? ஆபேல் கொடுத்த அந்த ஆட்டின் ரத்தம், ஆடை கொடுத்தது தான் அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. வாசிங்க அதை. 4:2. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். அப்போ ஆடை கொண்டு இங்கே ஆபேல் பலி செலுத்துகிறாரு. சரியா? காயின் என்ன செஞ்சது? கனிகளை கொண்டு பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தும் போது தேவன் ஆபேல் கொடுத்த காணிக்கையின் மேல் பிரியமாக இருந்தார். ஆமென். பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கும் பொழுது ஈசாக்கு ஒரே பிள்ளை, ரொம்ப வருடம் கழித்து பிறந்த குழந்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை கொண்டாந்து பலி கொடு அப்படின்றாரு. அதுதான் ஆராதனை. நமக்கு பிரியமானது ஒன்றை, முக்கியமானதை கொண்டு வந்து தேவனிடத்தில் கொடுப்பது தான் அது சிறந்த ஒரு ஆராதனையாக இருப்பது. தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஆராதனை வேளையிலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். நாம் தலையும் சரீரமும் இணைந்து செய்யப்படும் பொழுது அது அசாதாரணமாக வல்லமையாய் இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது கூட அங்கே ஆராதனை செய்வது, துதிப்பதினால் வெற்றி பெற முடியும். ஆராதனை வேளையிலே துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அது வாசித்தாச்சா? ஆதியாகமம் 4:2. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்க, ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். ஆபேலுடைய அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏன் காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்றால், அது சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து விளைந்த அந்த பழங்கள், அது தேவனுக்கு உகந்ததாக இல்லை. அதனால் ஆட்டை பலி கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார். துதிக்கும் பொழுது, ஆராதனை வேளையிலே தேவனை துதிக்கும் பொழுது ஒரு அசாதாரணமான வல்லமை நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், தாவீது எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார், தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பார். அவர் ராஜாவாக ஆன உடனே தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? எந்த யுத்தத்துக்கு போனாலும் துதிக்கிற மனுஷனை தான் கொண்டாந்து போய் முன்னாடி நிற்க வைப்பார். யுத்த காலத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ நல்லா கவனிங்க. யுத்த காலத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப்பு. இங்கே போர் வீரர்கள்லாம் போகிறாங்க. ஆனால் போர் வீரர்களுக்கு முன்னாடி என்னென்னு, யுத்த வீரர்கள் போகிறதுக்கு முன்னாடி துதிக்கிற ஒரு கூட்டத்தை அங்கே வச்சிருப்பார் தாவீது. ஒருத்தன் 2 பேர் சண்டைக்கு வரான். 2 பேர் சண்டைக்கு போகிறாங்க, எய்த்தாப்பில் சண்டைக்கு வரான். அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம்னா அவனுக்கு எதிரிக்கு எப்படி இருக்கும்? கிண்டல் அடித்து சிரிப்பானா சிரிக்க மாட்டானா? என்னடா நம்ம சண்டைக்கு வந்திருக்கோம், இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி இருக்கான்னு சொல்லுவான்ல. ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம்? என் தேவன் வல்லவை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி தாவீது துதிக்கிற ஒரு ஜனத்தை யுத்தத்துக்கு முன்னாடி வச்சுருவாராம். அப்படி வைக்கும் பொழுது தேவன் எல்லா யுத்தத்துலேயும் ஆண்டவர் வெற்றி கொடுக்குறார். நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஆடல் பாடி துதித்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார்.
நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போய் துவண்டு போய் நம்மளை யாரா தூக்கி விடுவான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்யவே மாட்டார். யுத்த குதிரை என்ன தெரியுமா செய்யும்? உட்காந்த உடனே எழுந்திரிச்சிடும். அதுதான் தேவ பிள்ளைகள், அப்படி தான் இருக்கணும். 1 நாளாகம புஸ்தகமும் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது என்ன செஞ்சார் பாருங்க. வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி பாருங்க, 24 மணி நேரமும் துதிப்பதற்கு 4000 பேர் அங்கே தாவீது ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எந்த நேரமும் அவங்க மியூசிக் போட்டு அவங்க தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசு நல்லவர், தேவன் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன். அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது நமக்கு வெற்றியை கொடுக்குவார். அதை தான் இங்கே தாவீது ரொம்ப அந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருந்தார். நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் துதிக்கும் பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் மாறி போயிடும். தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு தாவீது நன்கு அறிந்து வச்சுருந்தார். என்ன கொடுத்தா தேவன் எப்படி செய்வார்னு தாவீதுக்கு தெரியுது பாருங்க. அதனால் 4000 பேர் துதிக்கிற மனுஷனை அங்கே வைத்திருந்தார். இன்னொன்று தாவீது செஞ்சது, தேவனுக்கு கொடுப்பதினால் தேவனை நாம் ஆராதிக்க முடியும். தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவனை நாம் ஆராதிக்கலாம். தேவன் மேல் வச்ச பிரியம், ஆண்டவருக்காக இந்த விஷயத்தை நான் செய்கிறேன், தேவனுக்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன், தேவனுக்காக என்னுடைய எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கொடுப்பதினால் ஒரு ஆராதனை வருகிறது. பாருங்கள், நமக்கு ஃபேன்லாம் சிஸ்டர் சகோதரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் அதுக்கு ஒரு பிரியம், தேவனுடைய ஆலயத்துக்கு செய்யணும்னு. அது ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம்தான். எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தரை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், சகோதரியை ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி தேவனுக்கு கொடுப்பது ஒரு ஆராதனை தான். சரிங்களா? ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்பது, மகிமையை கொடுப்பது, எல்லாமே தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. பாருங்கள், 1 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனம். 3000 பாருங்கள், என்னென்னலாம் தாவீது தேவனுக்கு கொடுத்த ஒரு பார்க்கலாம். அந்த ஒரு சம்பவத்தை கூட தேவனுக்கு கொடுத்ததை பார்க்கலாம். தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தாவீதுக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆசை. இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன், இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனுக்கு, இவ்வளவு வல்லமை உள்ள தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீதுக்கு ரொம்ப ஆசை. அதை ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கணும்னு சொல்லி தாவீது ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கிறாருன்னு தெரியணும்ல உங்களுக்கு. வாசிங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். பாருங்க, தாவீது ஒப்பீரின் தங்கம் எத்தனை தாலந்து? 3000 தாலந்து. 3000 தாலந்து கொடுத்தாராம். ஒப்பீரின் தங்கம், ஒப்பீரின் தங்கம் தான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போல்லாம் துபாய் தங்கம்னு சொல்லுவாங்களா, ரொம்ப நல்ல கோல்டு அப்படின்னு சொல்லி. மிட்லீஸ்ட் தங்கம் தான் நல்லா சிறந்த கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஆனால் தாவீதினுடைய காலத்தில் எப்படின்னா, அது ஒப்பீரின் தங்கம், சிறந்த தங்கம், கலப்படம் இல்லாத தங்கம். அந்த தங்கம் 3000 தாளந்தான். 3000 தாளந்து கொடுத்துருக்குறான். அப்போ ஒரு தாளந்து எவ்வளோ தெரியுங்களா? 34 கிலோ ஒரு தாளந்து. 34 கிலோ ஒரு தாளந்து. அப்போ 3000 + × 34 1,02,000 கிலோ கொடுத்துருக்குறாரு தாவீது. அவ்வளோ தங்கம், ஒரு டன்னுக்கு மேலே 1,02,000 டன்னு கிலோ, 1,02,000 கிலோ தேவனுடைய ஆலயத்துக்குன்னு கொடுத்துருக்கிறாரு. பார்த்துங்க தாவீது. தங்கம் மட்டும், அப்போ வெள்ளி இருக்குது. அப்போ தேவனுக்கு கொடுப்பதில் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சரிங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் கனம் பண்ணுகிற தேவன்.
நமக்கு நேரத்தை கொடுப்பது தேவனுக்கு முக்கியமாக இருக்க காரியம். இப்போ சகோதரி பாருங்கள், அங்கேருந்து எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்லேருந்து வந்து இன்றைக்கி நமக்கு ஆராதனை நடத்தி கொடுத்துருக்குறேன். கர்த்தர் அது தேவன் மேல் வச்ச ஒரு அன்பு ஆராதனை, அது ஒரு ஆராதனை. நம்முடைய நேரத்தை தேவனுக்கு செலவிடுவது ஒரு ஆராதனையிலே ஒரு பங்கு. தேவனுக்கு நாம் எதெல்லாம் சிறப்பாக கொடுக்குறோமோ அதெல்லாம் ஆராதனை. சரிங்களா? இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ சூழ்நிலையிலும் இன்றைக்கி மக்கள் வந்திருக்கீங்க, அது தேவன் மேலே வச்ச அன்பு. ஒவ்வொரு நாளும் இதை எதிர்பாருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உண்மை என்ன செய்ய வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், என் உள்ளத்தை மாற்றுங்க. இன்றைக்கி ரகசியமாக பண்டிகைக்கு வந்தவர் அங்கே ஜனங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய உள்ளங்கள் அலங்கங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெகமியா அந்த எருசலேமை சுற்றி பார்த்த பொழுது அந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டு அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு கிடந்தது. அவர் என்ன செய்கிறார், அடுத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 1வது அதிகாரத்துலேயும் வாசித்தீங்கன்னா, அவர் துக்கப்பட்டு உபவாசம் இருந்து அவர் துக்கித்து அழுது கொண்டே இருந்தாராம். அழுதுகிட்டு விட்டுறலையாம், அழுதுகிட்டே இருந்தாராம். ராஜா சமூகத்துலேயும் அப்படியே முகவாடலாக இருந்தாராம் நெகமியா. சரிங்களா? அவ்வளோ ஒரு தேவனோட அந்த அலங்கம் இடிக்கப்பட்டதை கண்டு அவ்வளோ ஒரு வருத்தம். நம்மளுடைய அலங்கம் அது சீர்படுத்தினதாக இருக்கணும். இன்றைக்கி அநேக சபைகள் செயலிழந்து போய், தெரியுங்களா, இன்றைக்கி சபைகள் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சபைகள் எல்லாம் நிர்விசாரணமான ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. சபைகளுடைய எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஆவியானவருடைய ஆளுகை இல்லை, அற்புதங்கள் இல்லை, வல்லமைகள் இல்லை, எதுவுமே இல்லை, தேவனுடைய வெளிப்பாடுகள் இல்லை. இன்றைக்கி அப்படி தான் சபைகள் நடந்து கொண்டது. சபைகள் இன்றைக்கி சீர்கேடான ஒரு சபையாக இன்றைக்கி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற ஒரு நாட்கள் வரணும். மக்களெல்லாம் ஜெபிக்கணும், சபைகளுக்காக ஜெபிக்கணும், போதகர்களுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகையில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். சரிங்களா? ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கிறோம். மறுபடியுமாக இந்த இடத்துலேருந்து ஆவியானவர் உணர்த்துகிறார், இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்குது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் அப்பா நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுடைய அலங்கங்கள் எந்தெந்த இடத்துல இடிக்கப்பட்டு இருக்கிறதோ அப்பா, அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அலங்கங்களெல்லாம் மறுபடியுமாக எழும்பி கட்ட வேண்டும் அப்பா. ஆவியானவர் அதை புதுப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்களே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. வழி நடத்துங்க, எங்களை சுத்திகரிங்க. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அகன்று போகட்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா தகப்பனே. அப்பா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீதியான வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் பொறுப்பேற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். ஒரு விஷயம் நம்ம அப்படியே தன்னைத்தானே சோதித்து நிதானித்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்திருக்கிறேன், ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க, என்னுடைய அலங்கத்தெல்லாம் எடுத்து கட்டுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் அகன்று போகட்டும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத உறவுகள் எல்லாம் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆவியில் வளர, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வளர அப்பா நாங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை செய்யணும்னு ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆவியானவர் கொண்டு இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அப்படியே ஒரு நிமிஷம் மௌனமாக அப்படியே தேவனுக்கும் உங்களுக்கும் தான் உறவு, மற்றவர்களை பார்க்காதீங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, அந்த உறவை வளர்த்து கொள்ளுங்க. ஆமேன். அப்படியே நம்ம ஜெபிப்போம்.
எத்தேசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் களம் கெடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் களம் கெடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னீங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்க. இதோ உம்முடைய சரீரமா தகப்பனே, உம்முடைய சரீரத்தை இப்பொழுது நாங்கள் புசிக்கிறோம். இதோ உம்முடைய இரத்தம் எசப்பா, உம்முடைய இரத்தத்தை இப்பொழுது நாங்கள் பானம் பண்ணுகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையிலே எங்களோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு தேவனே உம்முடைய பாதுகாப்பு என்னாலும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எங்களுக்கு கைவிடப்பட்ட நிலைமை ஒரு நாளும் வரக்கூடாது. ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. எங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுங்க, எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்கவும் உம்முடைய வேதத்தின் வசனத்தின்படி நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய கரம் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். எங்களுக்கு சரீரத்திலே பிரச்சனைகளை கொண்டு வந்துகிற, வியாதிகளை கொண்டு வந்துகிற எல்லா விதமான வைரஸ் கிருமிகளையும் கர்த்தருடைய அக்கினியில் நாங்கள் சுட்டெரிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது பெரும்பாடு நின்று போயிற்று. அந்த வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ்.